ஐயா ஸ்டாலின் அவங்க குளத்தூர்ல தோத்து போறாங்க. அரசியல்ல யாருமே தோத்து போவாங்க, அது ஒரு விஷயமே கிடையாது. ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி முதுகுல குத்திட்டுது அப்படின்னு சொல்லுறீங்க. உங்களுக்கு இன்னைக்கு பகுத்தறிவு உள்ள 2026 தேர்தல் நடக்குது. திருமாவளவன் அத்தனை பேரும் சொல்லிட்டாங்க, நீங்க இந்தியா கூட்டணி ஆனாலும் சரி, எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்னே தேசிய அரசியல்ல மந்திரி சபையில இடம் பெறுவீங்க, ஒரு வார்த்தையாவது சொன்னீங்களா? கூட்டணியில ஆட்சியில நாங்க மெஜாரிட்டி வந்தாலும் வராத பட்சத்துல எங்களுக்கு கூட்டணியில நாங்க அந்த நிர்வாகத்துல பங்கு, அவ்வளவுதான். இதுல நீங்க உங்க சொத்தை கேட்டாங்க. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியவங்க காங்கிரஸ் கட்சிக்காரனோ திருமாவளவன் அவங்களோ உங்களுடைய சொத்துல பங்குன்னு கேட்டாங்களா? அது ஒரு நிர்வாகம், கூட்டுறவு சொசைட்டியில பல்வேறு பிரிவுகள் இருக்கு, அதை நிர்வகிக்கக்கூடியது ஒரு தன்மைதான் கூட்டணி ஆட்சி. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இன்னும் 2026ல மீண்டும் இந்த மாதிரி 20 விழுக்காடு அந்த ஒப்பந்ததாரர்கள் பணத்தை வாங்கணும், நம்ம அப்படி ஏக போகமா வாழலாம்னு நினைச்சா ஐயே எவ்வளவோ எங்கேயோ வளர்ந்துட்டாங்க. அதனால நீங்க தோற்று போனதுலயோ காங்கிரஸ் கட்சி முதுகுல குத்திட்டு இந்தியா கூட்டணியை பொட்டு வைப்போம், ராகுல் காந்திய 1-2 திமுக கார மாதிரி சொல்லி அனுவா சங்கின்னு நான் டேஸ் போட்டு வார்த்தையை பேசேன். நீங்க சங்கின்னு சொல்லக்கூடிய நீங்க ஆர்எஸ்எஸ் காரன், பாரதிய ஜனதா கட்சியில நீங்க கூட்டணி வச்சீங்கல்ல, உங்களுக்கு ஞாபகம் இல்ல? இன்னும் நீங்க அந்த கட்சியில தான் போவீங்க. நீங்க விஜய் கேட்ட காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு உங்களுக்கு மீண்டும், அன்னைக்கு நான் இப்பளும் சொல்லி தேர்தலுக்கு முன்ன கூட்டணி வைக்காதது நல்லது. விஜய்க்கு பலமும் தெரிஞ்சாச்சு. இப்ப உங்களுக்கு கூட நாங்க வரல, நீங்க தான் தேர்தல்ல நீங்க தான் நடத்துனீங்க. இந்த பாலா போற காங்கிரஸ்கார பாவம் என்ன செஞ்சானு சொன்னா, உண்மையான காங்கிரஸ்காரர்ல எல்லாம் பிரிச்சு வச்சுட்டு பிஜேபியில தமாக வந்தவனோட வச்சு தேர்தலை நடத்தி அவனோட கூட ஒரு 10 பேர் இருப்பான், அவனுக்கு லிஸ்ட் கொடுத்து அவன் ஒரு சோனல் கீழல் எல்லாம் நடத்தி காங்கிரஸ்காரர் அப்படியே மடங்கி இருந்தாலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் என் போன்றவங்களுக்கு ஓட்டை கொடுத்துதான் இதுல 5 தொகுதியில வெற்றி பெற வச்சிருக்கான். அதான் அன்னைக்கு இதுக்கு முன்னே நான் பதிவு போட்டேன். இப்பளும் சொல்லி நீங்க ராஜேஷ்குமாருக்கு கொரோடா கொடுக்குறீங்கல்ல, தயவு செய்து கொரோடா என்பது நான் சொல்லேன், சிலவன் நன்றி சொல்லுவேன், நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். கொரோடா ஒரு டம்மி போஸ்ட், அது என்னன்னு ராஜேஷ்குமாருக்கே தெரியும். அது அவனுக்கு மந்திரி பதவி கொடுங்க, பிரவீனுக்கு மந்திரி பதவி கொடுங்க. ஏன் குடிக்கல? என்னது அரச நிர்வகிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுக்கு இந்த இவங்களுக்கு 2 பேருக்கும் பொறுமையும் உண்டு, நிர்வாக திறனும் உண்டு. இன்னும் அடுத்து சொல்லி இந்த காங்கிரஸ் கட்சிக்கார மாதிரி இந்த மீண்டும் இந்த மாநிலத்துல ஜவடேக்கரா இவங்க பிரஸ் மீட் கொடுங்க. என்னத்துக்குடா நீங்க தீந்து போறீங்க? ஆட்சியில இருந்தீங்க 60 சீட்டு, 50 சீட்டு, 18 சீட்டு, அடுத்து இப்ப 5 சீட்ல நிக்கிறீங்க. காங்கிரஸ் தமிழ்நாட்டுல ஒருத்தர் தமிழ்ல பேசி பிரஸ் மீட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தலைவன் இல்லையா? ஏன் இவன் செல்வ பெருந்தகை கொடுக்க மாட்டாங்க? செல்வ பெருந்தகை என்ன தவறு செஞ்சாங்க? நீங்க இன்னைக்கும் ராகுல் காந்தி எடுப்பதுதான் முடிவுன்னு சொல்லுங்க. அந்த ஆள் கருப்பா இருக்கேன், அந்த அவன் புடலில நீங்க அந்த ட்வீட் போடுதியா, அது போடுதியா, இது போடுதியா, ஏன் ராகுல் காந்திக்கு தெரியாதா? இல்லைன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவருக்கு தெரியாதா இந்த சூழ்நிலை இப்படி இருக்குது? நாம் ஏற்கனவே சேராமல் இருந்தது நல்லது. அரசியல் நிகழ்வுகள் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம். ஆனா ஒரு ரிக்வஸ்ட், விஜய் கட்சிக்கு நீங்க 2 தொகுதியில ஒரு தொகுதியில விட்ராயல் வாங்குறியா, அந்த தொகுதியில மனசாட்சிய பாவம் ஒண்ணு பார்த்தாவது இந்த செல்வ பெருந்தகைக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க அந்த தொகுதியில. இல்ல நீங்க சகாயம்னாலும் பெஸ்ட், அது ஒன்றும் நிர்வாகம் நடத்தக்கூடிய ஆளு இல்ல இந்த ஆளும். ஏன்னா நீங்க செல்வ தம்பி மகேஷ் அவங்க வெளிநாட்டுல எல்லாம் படிச்சுட்டு வந்தீங்க, அன்பன் பொய்யாமொழிக்கு நீங்க பத்மநாபபுரம் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்தீங்க, எக்ஸல் ஸ்கூல்ல நீங்க உரையாடல் நடத்திட்டு போனீங்க. குலசேகரத்துல இருக்க பனவள பள்ளிக்கூடத்துக்கு போனீங்களா? கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துக்கு போனீங்களா? மங்களத்துல செவரடி கிடைக்க மங்களம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போனீங்களா? இல்ல இங்க கான்வென்ட்ல இருக்க சிஸ்டர்ஸ் நடத்தக்கூடிய ஒரு கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துக்கு போனீங்களா? போவே இல்லை. அதனால நீங்க தோற்று போனதுல வருத்தமே கிடையாது. இந்த நாட்டுல அரசு பள்ளிக்கூடத்துல போய் தன்னுடைய 5 பிள்ளைங்கள்ட்ட நீங்க சென்னையில போய் அதை ஒரு பிள்ளைகிட்ட சத்துணவு திணியதில்ல. கன்னியாகுமரி மாவட்டத்துல
திமுக காரன் நாங்க வந்திருக்கேன், அரசு பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு, செவரு கட்டுமான பணிகள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? பார்க்கல. அதனால இன்னியத்த அரசியல் வந்து வேறு விதம். பேஸ்புக் இதெல்லாம் என்னுடைய ராஜீவ் காந்தி இங்க இறக்கி விட்டது எல்லாம் வெளியில வந்துருவாங்க. ராஜீவ் காந்திக்கு புகழும் உயரும், மக்கள் பயன்படுத்துவாங்க. உங்களை இன்னி திமுக ஆட்சியில எல்லாம் இனி வர்றது பெரிய கஷ்டம் தம்பி. சென்னையில நீங்க வருத்தப்படுத்திய தோத்து போனியான்னு, அது வந்து சிட்டி தான் அப்படி இருக்குது. நீங்க வந்து மற்ற பகுதிகளை பார்த்தா 60 விழுக்காடு குழுவ குடி மாதிரியில இருக்கு. ஏடிஎம்கே ஆட்சியில மோடி வந்த நேரத்துல சீலையை கட்டி மறைச்சு அந்த ரோட்ல எல்லாம் சீலையை கட்டி நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க இப்பளும் டார்பா கட்டினவங்க வீட்லயும் அந்த ஐயே அது சென்னை மாதிரியா இருக்கு. சென்னை சிட்டி. நீங்க ட்ரெயினை கொண்டு போறிய எல்லாம் கொண்டு போறிய அந்த கூவத்துல இறங்கி பார்க்கணும், கிராமத்துல இறங்கி பார்க்கணும். தமிழ்நாட்டுல இவ்வளவு தூரம் நீங்க ஏடிஎம்கே டிஎம்கே ஆட்சி நடத்துனீங்க. 60 விழுக்காடு 70 விழுக்காடு சிவகாசி, விருதுநகர், சாத்தூர், 7000 பண்ண அந்த கழுகுமலை, அந்த மாதிரி டெய்லி இந்த பட்டாசு தொழிற்சாலை 20 பேர் 30 பேர் செத்து போறாங்க. என்னடா நடவடிக்கை எடுத்தேன் நீங்க? இன்னும் அந்த மாதிரி நினைக்கிறீங்களா? தொழில்நுட்பம் எங்கே போயிருக்கு? நீங்க ஜப்பானை சொல்லுதியா, சைனாவை சொல்லுதியா, தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றிருக்கிறன்னு சொல்லுதியா? விஜய்க்கு ஒரு வேண்டுகோள் வைக்கேன். 2வது மாநிலமாக இருக்கு இந்தியாவில. நீங்க முதல் மாநிலத்துக்கு கொண்டு போனா இந்த 20 விழுக்காடு கமிஷன் வாங்கியது, டீச்சர் டிரான்ஸ்பர்ல நீங்க 5 லட்சம் வாங்கியது, அதிகாரிகள் டிரான்ஸ்பருக்கு 7 லட்சம் வாங்கியது, தயவு செய்து வாங்காங்க. உங்களை சும்மா ஒண்ணு விட மாட்டாங்க. இது ஒரு சோசியல் ஒர்க். இது வந்து இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு பணி. நீங்க 5 ஆண்டுகள் செய்தீங்கன்னா செய்துட்டு அடுத்தவன்கிட்ட கொடுங்க. இது ஒரு நம்ம பிசினஸ் எல்லாம் பிசினஸ் தனி. காலேஜ் வைக்கலாம், மருத்துவமனை வைக்கலாம், தொழிற்சாலைகள் வைக்கலாம். பிசினஸ் வந்து தனி. பட் நீங்க மக்கள் பிரதிநிதியா 1 லட்சம் பேரு கிட்ட ஓட்டை வாங்கிட்டு நீங்க அங்க போறீங்கன்னா அது ஒரு இறைப்பணி. அதை செய்யுங்க. நீங்க சேகர், அந்த சேகர்ன்னு சொல்லக்கூடிய சென்னையில பாஸ் ஆகி இருக்காங்கல்ல, அறநிலைத்துறையினுடைய மந்திரி, நீங்க கோயில்ல கும்பாபிஷேகம் கொடுத்தியா, எத்தனையோ கோடி ரூபாய் செலவு பண்ணியா, என்ன எங்களுக்கு பிரயோஜனம்டா தம்பி? ஒரு பிரயோஜனம் இல்லை. அதை வந்து நீங்க தேர்வு பண்ணுங்க. ஒண்ணும் இல்லை, வெளிப்படைய இந்து சகோதரர்களுக்கு, படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு குக்கு ராமங்கள்ல தேர்வு பண்ணுங்க. நல்ல கல்வி தரமானதை கொடுங்க. நாளைக்கு விஞ்ஞானியா மாறுவான். தமிழ்நாடை எங்கேயோ கொண்டு போவான். தமிழ்நாட்டுல இருக்கவே அறிவு சார்ந்தவன். காமராஜ் கொடுத்தது கல்விடா. அன்னைக்கு வந்து கோயில் கும்பாபிஷேகம் காமராஜ் நடத்திட்டு இருந்தாரு. நீங்க கள்ளத்துக்கு ஓட்டு வாங்கலான்னு திருவட்டாறு ஆதிகேஸ்வர பெருமான் கோயில். இப்படி தெய்வம் நம்மளையே பார்க்கணும், நம்ம தெய்வத்தை பாதுகாக்கணும். இது சிஸ்டம் என்னது? இது திராவிட சிஸ்டமா? தெய்வத்தை பாதுகாப்பது திராவிட சிஸ்டமா? எனவே நான் மீண்டும், நீங்க ஏமாந்தீங்க. எங்க ஏமாந்தீங்கன்னா, இந்த பிரேம ஆளுக்கு ஒரு மேல் சபை எம்பி கொடுத்தீங்க. தப்பி தவறி எப்படியோ தட்டி தெரிச்சு அண்ணி சகோதரனுக்கு அண்ணி எப்படியோ வந்தது. 10 கொடுத்தியா, 1 வந்தது. அப்படி பார்க்கும்போது காங்கிரஸுக்கு 28ல 5 வந்திருக்கு. பெருசு தானே? காங்கிரஸ் அழிப்பது இந்தியா கூட்டணியா பிடுங்கி தள்ளுவீர்களா? காங்கிரஸ் கட்சியில இன்னும் என்ன இருக்கு? தோக்கேக்கு என்ன இருக்கு? வேணும், இந்தியா மக்களுக்கு வேணும்னா ஓட்டு போடுவாங்க. கொள்கை சித்தாந்தத்தை ராகுல் காந்தி பிடிச்சுட்டே இருப்பாரு. அதுக்கு பின்னால என் போன்ற படைகள், இரும்பு கரங்கள் எத்தனை பேர் வேணும்? சுபாஷ் சந்திரபோஸ் எத்தனை பேரை கேட்டாரு? நான் இல்ல, இந்த லோகம் நான் பேசுவத கேட்டுட்டே இருக்கு. நீங்க உங்களுக்கு இப்ப பயங்கர ஆதங்கம். 20 விழுக்காடு கமிஷன் கிடைக்காது தமிழ்நாட்டுல, 20 விழுக்காடு கமிஷன் கிடைக்காது ஒரு ஆதங்கம். ஏன் வெளிப்படை எத்தனையோ பேர் சொல்லியாங்க, கள்ள பதநீர் ஆக்கி நீங்க சேல்ஸ் பண்ணுங்க, மதுக்கடை அவ்வளவு ஆலைகளும் நீங்க தான் வச்சிருக்கிறீங்க. அது ஒரு வேகம், வெப்ராளம். உங்களுக்கு ஏதாவது பேர்ல சொன்னா வெப்ராளம். தயவு செய்து காங்கிரஸ் கட்சி இனியாவது கட்டரம்பு மாதிரி தேஞ்சாச்சு. ஜவடேக்கர் அவனை பிரஸ் மீட் கொடுக்கணும். அவன் அந்தந்த மாநிலத்துல போய் பிரஸ் மீட் கொடுத்து அங்க ஒரு 10 எம்எல்ஏக்களை உருவாக்கட்டு. இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியவங்க ஒருத்தங்க ஸ்ட்ராங்கா கொடுத்து கட்சியை நீ இப்படி வளர்த்து, காங்கிரஸ்காரன் 1ஆம் கிளாஸ்ல இருந்து 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு 10ஆம் கிளாஸ் வரை அந்த லெவல்ல ஸ்டெப் பை ஸ்டெப் நீ வந்து பிஹெச்டி டைரக்டா காங்கிரஸ்காரன் நேரடியா டெல்லிக்கு வரானா, டைரக்டா நீங்க சிவபெருந்தைய வந்து பாக்கியானா, உடனே நீங்க என்ன போஸ்டிங் அடிச்சு கொடுக்குறீங்களா? சித்தாந்த ரீதியில ஒரு ஆளுக்கு டீட்டெயில் பயோடேட்டா பாருங்கடா, பார்த்து பொறுப்புகளை கொடுங்க. இல்லைன்னா இப்படிதான் சொல்லுவேன், திமுக காரன் வந்து
அவன் ஏதோ சில்லறை, அவன் இறைச்சி எதுன்னு ஒன்று எல்ல உங்களுக்கு தருவான், சூப்பிட்டு இருப்பியா இன்னும். அதனால கடைசி வரை உங்கள்கிட்ட ஒண்ணு நான் ஒண்ணு பெர்மிஷன் ஒண்ணும் கேட்கணும். காங்கிரஸ் கட்சியில விவசாய அணியில இருக்க எமனேசர் உங்கள்கிட்ட யார்ட்டையும் பெர்மிஷன் ஒண்ணும் கேட்கணும். இந்திய நாடு சுதந்திர நாடு, ஜனநாயகத்தை தான் பொழிஞ்சுட்டே இருப்பேன். தயவு செய்து. எனவே இன்னும் ஒண்ணு சொல்லேன், நேற்றைக்கு 10-25,000 போலீஸுக்கு மேல நீங்க விஜய் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. தயவு செய்து அப்படி பண்ணாங்க தம்பி. 5-10 போலீஸ் போறோம். விஜய யாரும் ஒண்ணு தூக்கிட்டு போக மாட்டாங்க. ஒரு முதலமைச்சர்னா சரளமாக தாராளமயமாக்குங்க. நீங்க வந்து எட்டாக்கனி அதான் அவன் அந்த ஆளை பிடிச்சு நீங்க ஒரு சரண்டுக்கு உள்ள வச்சுட்டு மக்களை சந்திக்க விடாத இருக்குதோ என்னவா. ஸ்டாலின் ஒரு கன்னியாகுமரிக்கு வந்திருந்தாங்க, கொஞ்சம் குடும்பக்காரர்களை எல்லாம் பார்த்துட்டு வராரு. 10 விவசாயிகளை பார்த்திருந்தா அதுக்கு மனநிலையே வேறு. நான் உள்ளிருப்பு போராட்டம் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் ஒரு மயிறு நடக்குது. பிறகு என்னத்துக்கு ரப்பரை வெட்டிட்டு போகுது. தனியார் காடு சம்பந்தமா ஒரு ராஜா கிட்ட சொல்லுங்க. ராஜா அங்க ஏசியில இருப்பாராம், கொஞ்சம் சொந்தக்காரர்கள்ட்ட பேசுவாராம், போவாராம். இதுக்கா நீங்க முதலமைச்சர்? அதுக்கா அது ஒரு சோசியல் ஒர்க், இறை பணி, காமராஜருடைய பணி. அதனால இனி வரக்கூடியவர்களால் தயவு செய்து நீங்க முதலமைச்சர் மக்களுடைய பிரதிநிதிகள் அடுத்த வீடியோல வர புதிய புதிய கருத்துக்களை கொண்டாடுவேன். அரசு அதிகாரிகளை சம்பளம் போதும்னு சொல்லுங்க. ஒரு வீடியோவை பார்த்தேன், ஒரு பொம்பளை வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த இன்ஜெக்ஷன் அரசு மருத்துவமனையில இருந்து இன்ஜெக்ஷன் எடுக்கணும்னா 50 ரூபாய் கேட்குதான். அடுத்த அந்த ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகணும்னா 500 ரூபாய் வசூல் பண்ணுது. அந்த புள்ள நிறைமா 2 குழந்தை அவளுக்கு வாயால சொல்லுத. இதையெல்லாம் தகர்த்தறியணும். தமிழ்நாடுன்னு மேக்சிமம் ஒரு இப்ப 100 விழுக்காடு கொள்ளை நடக்குது. ஒரு 80 விழுக்காடையாவது மாத்துங்க. ஒரு 20 விழுக்காடு ஒரு வருஷம் தப்பி தவறி நடந்துடும். நீங்க விஜய்க்கு பணம் தேவையில்லை. தயவு செய்து 5 ஆண்டுகள் தெளிவான ஒரு அரசியலை கொடுங்கடா. எம்எல்ஏ ஆவது ஒரு புனிதன், நாட்டுக்கு ஒரு புனிதன் ஆவது. தயவு செய்து 5 பைசா கமிஷன் எடுக்காங்க. அடுத்த வீடியோல மீண்டும் வருகின்ற உங்களுடைய எபனேசர் விவசாயி. நன்றி, வணக்கம்.